கம்ம கம்மன்னு ஒரு முருங்கைக்கீரை பூண்டு புளிக்கடையில் பார்த்துடலாமா. ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். கடுகு வந்து ஒரு 1/2 டீஸ்பூனு, உடச்ச உளுந்து ஒரு 1/2 டீஸ்பூன், சீரகம் சேர்த்துருக்கிறேன். சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தாராளமாக பூண்டு வந்து நிறைய சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள், உப்பு சேர்த்துருக்கேன். கொஞ்சம் பெருங்காயமும் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து வதக்கிட்டு தண்ணி ஊற்றி நல்லா வேக விட்டுக்கலாம். இந்த பக்கம் 2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்துட்டு வரமிளகா தாளித்து விட்டுருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை, அதுக்கப்புறம் தேங்காய் இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம பல்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு ஜஸ்ட் கொஞ்ச நேரம் வதக்கிட்டு பல்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த கலவையில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வேக வச்ச பருப்பு வந்து துவரம்பருப்பு நான் கொஞ்சம் இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஃபைனலாக கொஞ்சோண்டு புளி தண்ணி சேர்த்துட்டு இறக்குனிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. சுடுசாதத்தில் நெய் போட்டு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ சுட சுட சாதத்தில் நெய் போட்டு முருங்கைக்கீரை புளி கடையிலோடு வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.